சீமான் வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து வெளியிட்டிருந்தாரு. நம்மளும் எதிர்த்து அறிக்கையெல்லாம் கொடுத்தோம். ஈரோடு இடைத்தேர்தல் அவர் வந்து போன எலெக்ஷன் வாங்கினதோட இந்த எலெக்ஷன் 16 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஈரோடுங்கிறது பெரியாருடைய மண்ணு. அதுல வந்து அவர் வாங்கியிருக்காருன்னா போன தேர்தலில் எந்தெந்த கட்சி போட்டிட்டுச்சுன்னு தெரியும். இப்ப திமுக கூட்டணி எடுத்து எந்தெந்த கட்சிகள் போட்டியிட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இன்னொரு கட்சி வாங்கிய வாக்குகளை பற்றி நான் வந்து விமர்சனம் செய்வது நன்றாக இருக்காது. அதே நேரத்தில் திரு சீமான் அவர்கள் கடந்த ஆண்டுகள் எல்லாம் பெரியார் அவர்களை பற்றி, தந்தை பெரியாரை பற்றி எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசினார். இன்றைக்கு அந்தர் பல்ட்டி அடித்து பெரியார் போன்ற பெரிய தலைவர்களை, தமிழ்நாட்டில் எல்லோரும் மதிக்கிற தலைவர்களை பற்றி எல்லாம், மறைந்த தலைவர்களை பற்றி இப்படி தரக்குறைவாக பேசுவது ஒரு அரசியல்வாதியாக எனக்கு கூட வெட்கக்கேடாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. நடிகர் விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டா 26 வந்து அவரோட இணைஞ்சு போட்டியிட போறாங்கன்னு ஒரு பேச்சு ஐயனாதன் சொல்லியிருக்காரு. ஐயனாதன் சொல்லியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? நடிகர் விஜய் வந்து ஐயனாதன் சொன்னதா அவர் சொல்லியிருக்காரு. ஐயனாதன் சொன்னதா நானும் ஏதோ ஒரு தொலைக்காட்சி புதிய தலைமுறையில வந்த பேட்டியை நானும் பார்த்தேன். இதற்கெல்லாம் திரு விஜய் அவர்கள் தான் பதில் சொல்லணும். ஐயனாதனுடைய கேள்வியுடைய உண்மைத்தன்மை எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு வந்து திரு விஜய் அவர்கள் தான் பதில். விஜய் தலைமையில வர கூட்டணிக்கு தான் வந்து கூட்டணி தான் அமைப்போம். அவைக்காவோட தலைவர் விஜயோட தலைமை ஏற்கிறவங்களோட தான் கூட்டணி அறிவிச்சிருக்காரு. அதான் அப்புறம் அந்த ஐயனாதன் சொன்னதுக்கு மக்கள் மத்தியில போய் ரீச் ஆனதுனால அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. ஆமா, இல்ல அது எடப்பாடி வந்து தன் கூட இருக்கிறவங்க எல்லாம் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. இத மாதிரி அவர் எங்க போயிட்டு இருக்குங்கிறது அவருக்கும் தெரியும்ல. அதனால அவர்களை ஏமாற்றுவதற்காக கூட்டணி வரும்னு சொல்றாரு. அந்த கூட்டணி எங்க சிலோனில் உள்ள கட்சிகளோட அமைக்க போறாரு, இல்ல ஆந்திராவிலேயோ கேரளாவில் உள்ள கட்சிகளோட தான் அமைக்க முடியும். தமிழ்நாட்டு கட்சிகள் அவரோட எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வரும்னு அவர் தானே சொல்லுப்பாரு. எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இதுல உள்ள கட்சிகள் உங்களுக்கு தெரியும். அவர் எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்காரு, அமையும் சொல்றது ஏதோ ஒரு தன்னை காப்பாற்றிக் கொள்வதாக சொல்கிறேன், ஏமாற்று வேலைன்னு சொல்றேன். இப்ப நீங்களே தான் சொல்றீங்க அவர் வந்து திரு விஜய் அவர்கள் கட்சியோட கூட்டணி கூட அவங்க எல்லாம் சொல்றாங்க, அவரை சேர்ந்தவர்கள். ஐயனாதன் வந்து இதை மாதிரி ஒரு முயற்சி நடக்குது, அது விஜய்க்கு அது அவர் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், விஜய் வந்து இதுக்கு நீங்க அதுல மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை விஜய் அவர்கள் புரிந்து கொண்டு அறிக்கை கொடுத்ததாக நான் அறிக்கை பார்க்கல. நீங்க சொல்றதை பார்த்தா எங்க தலைமையில கூட்டணி அமைன்னு சொல்லியிருக்காருங்கிறப்ப இப்ப பழனிசாமி சொல்கிறது, அங்க பழனிசாமி கூட இருக்கிற சிலர் சொல்வது உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.